7 மணி முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் 9 மணி நிலவரம் வாக்குப்பதிவு எத்தனை சதவீதம் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் காலை 9 மணி நிலவரப்படி 17 விழுக்காட்டுக்கு மேல், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 17.69 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பது நடந்திருக்கிறது என்று காலை 9 மணி நிலவரம் வெளியாக இருக்கிறது. மாவட்ட வாரியாகவும் எத்தனை சதவீத வாக்குப்பதிவு என்ற விவரம் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் 2 மணி நேர நிலவரம், அதாவது காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலான 2 மணி நேர நிலவரத்தை பொறுத்தவரையில் 17.69 விழுக்காடு வாக்குப்பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதில் மாவட்ட வாரியாகவும் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாக இருக்கின்றது, ஒவ்வொரு மாவட்டத்தில் கூடிய தொகுதிகள் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாக இருக்கின்றன என்ற தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அதன்படி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த 17.69 கிட்டத்தட்ட 18 விழுக்காடு வாக்கு என்பது காலை 2 மணி நேரம், அதாவது காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலான 2 மணி நேரம் வாக்குப்பதிவு என்பது சற்று அதிகமாக சரியான ஒரு வேகத்தில் தான் வாக்குப்பதிவு சென்று கொண்டிருப்பது என்பதுதான் காண்பிக்கின்றது. என்றால் இந்த முறை கடந்த முறை விட அதிக வாக்குகள் பதிவாக வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 9 மணி நிலவரப்படி வாக்கு சதவீதம் 17.69 பதிவாக இருக்கின்றது. இன்னும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுதான் வருகின்றது. அதன் காரணமாக நேரம் செல்ல செல்ல மதியம் ஒரு 12 அல்லது 1 மணிக்குள்ளாக வாக்குப்பதிவு சதவீதம் என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை எத்தனை சதவீத வாக்குப்பதிவாக இருக்கின்றது என்ற தகவல் வெளியாகும். 1 மணி நிலவரப்படி 1 மணி வரையில் 1 மணி நேரம் எத்தனை சதவீத வாக்குப்பதிவு, ஒட்டுமொத்தமாக எத்தனை சதவீத வாக்குப்பதிவு என்ற நிலவரத்தை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வருகிறது. அதன்படி காலை 7 மணிக்கு தொடங்கிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 2 மணி நேரம், காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலான 2 மணி நேரத்தை பொறுத்தவரையில் 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் எத்தனை சதவீத வாக்கு பதிவாக இருக்கின்றது என்ற தகவலும் அறிவித்திருக்கிறார்கள். மதுரையில் கிட்டத்தட்ட 17 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் காலை 9 மணி நிலவரப்படி 18 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. அதே போன்று ஒட்டுமொத்தமாக 17.69 விழுக்காடு தமிழ்நாட்டில் பதிவாக இருக்கிறது. கோவையில் அதிகபட்சமாக வாக்கு பதிவாக இருப்பதாக 9 மணி நிலவரப்படி அதிகபட்ச வாக்கு கோவையில் பதிவாக இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை எத்தனை விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது என்ற தகவல் வெளியாகும். அந்த அடிப்படையில் காலை 9 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. ஈரோட்டில் 19.50 வாக்கு விழுக்காடு பதிவாக இருக்கிறது. கோவையில் 18.45 விழுக்காடு வாக்கு, கரூரில் 18.78 விழுக்காடு வாக்கு, திண்டுக்கல்லில் 18.28 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 20.38 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க 9 மணி நிலவரப்படி 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஈரோட்டில் 19.50 வாக்கு விழுக்காடு, கோவையில் 18.45 விழுக்காடு வாக்கு, நாமக்கல்லில் 19.83 விழுக்காடு வாக்கு, அதே போன்று காஞ்சிபுரத்தில் 18.78 விழுக்காடு வாக்கு, கரூரில் 18.78 விழுக்காடு வாக்கு, அதே போன்று மாவட்ட வாரியாக எத்தனை சதவீத வாக்கு பதிவாக இருக்கின்றது 9 நிலவரப்படி என்ற தகவலை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வழக்கத்தை விட சற்று அதிகமான வாக்கு பதிவாக இருக்கிறது என்பதுதான் காண்பிக்கின்றது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 73 விழுக்காடு வாக்கு பதிவானது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 9 மணி நிலவரம், அதாவது 2 மணி நேரம், காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது 9 மணி வரை என 2 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மாவட்ட வாரியாகவும் எத்தனை சதவீத வாக்கு பதிவாக இருக்கிறது என்ற தகவலையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி அடுத்தடுத்த கட்டமாக இந்த வாக்குப்பதிவு சதவீதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பார்த்துக் கொண்டிருக்கும். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியிருக்கூடிய சூழ்நிலையில் 152 தொகுதிகளுக்கான
முதற்கட்ட வாக்குப்பதிவு மேற்கு வங்கத்தில் தொடங்கியிருக்கிறது. காலை தமிழகத்தை போல காலை 7 மணிக்கு மேற்கு வங்கத்திலும் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. 2 கட்டங்களாக அங்கு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு அங்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் மேற்கு வங்கத்துக்கான வாக்குப்பதிவும் வெளியாக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 18.76 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருப்பதாக 9 மணி நிலவரப்படி 18 விழுக்காடு 18.76 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 18.76 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது 9 மணி நிலவரப்படி. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கின்றது. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதி என்றாலும் கூட 152 தொகுதிகளுக்கு மட்டும்தான் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் 9 மணி நிலவரப்படி 18.76 விழுக்காடு வாக்குப்பதிவாக இருக்கின்றது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் 17 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பதிவாகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. அதன்படி பர்கூர் தொகுதியில் 16.63 விழுக்காடு, கிருஷ்ணகிரியில் 17.03 விழுக்காடு, வேப்பனஹள்ளியில் 15.79 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. ஒசூரில் 17.09 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. இப்படியாக தமிழகத்தில் 17.69 விழுக்காடு 9 மணி நிலவரப்படி வாக்கு பதிவாக இருக்கின்றது.